ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லினக்ஸ் ஓஎஸில் நீங்கள் எனி லினக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நீங்கள் எப்படி ஏபிகே ஃபைல் ரன் பண்ணுறது. ஏபிகே ஃபைல்னால் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நம்ம எப்படி விண்டோஸில் ப்ளூஸ்டாக்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்கோ அதே மாதிரி இதில் வந்து ஜெனிமோஷன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட். இந்த ஜெனிமோஷன் அப்படிங்கிற அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் டைப், இதில் நார்மலாக நீங்கள் எதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கம்பல்சரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும், நீங்கள் ஏதாவது கொடுத்து வச்சுக்கோங்க. கேமிங்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா இந்த இது அப்படிங்கிறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரி, அதுக்கப்புறம் எல்லாமே அக்செப்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் நம்ம அந்த ஜெனிமோஷன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நமக்கு டவுன்லோட் ஃபார் லினக்ஸ் அப்படிங்கிறது வருது. சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உபுண்டு 64 பிட் ஆர் அபோவ், டிபிஎன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 400 MB வரைக்கும் எடுத்துக்கிடுமா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ரேம் வந்து 4 GB ரேம் அவைலபிளாக இருக்கணும். விர்ச்சுவல் பாக்ஸ் ஃப்ரம் யுவர் டிஸ்ட்ரிபியூஷன். விர்ச்சுவல் பாக்ஸ் கம்பல்சரி இதுக்கு வேணும். நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஓஎஸை நம்ம விர்ச்சுவலாக ரன் பண்ணுறது தான் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக எல்லா ஓஎஸ்லையுமே, எல்லா லினக்ஸ் ஓஎஸ்லையுமே உங்களுக்கு பேக்கேஜ் அவைலபிளாக இருக்கும். விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. விண்டோஸ்க்கும் இது அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம லினக்ஸ் மட்டும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஜெனிமோஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இது வந்து ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா .bin அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல் லிஸ்ட்டு ஃபைல்ஸ் பார்த்துக்கலாம். இதோட நேமை காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றணும். அதுக்காக sudo chmod +x அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக sudo // அப்படிங்கிற கமாண்ட் டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்பவே சிம்பிள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஆர்ச் லினக்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா, ஆர்ச் பேஸ்ட் டிஸ்ட்ரோஸ், மஞ்சாரோ லினக்ஸ் உங்களோட பேக்கேஜே அவைலபிளாக இருக்கும். அதாவது இப்போ ஜெனிமோஷன் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கிறேன். என்னோடய பேக்கேஜ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து AUR ரெப்போசிட்ரி, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். AUR ரெப்போசிட்ரினா ஆர்ச் யூசர் ரெப்போசிட்ரி. இது எதுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. நமக்கு ஆர்ச் யூசர் ரெப்போசிட்ரி அவைலபிளாக இருக்குது. அதிலே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மற்ற லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ் நீங்கள் உபுண்டு, டிபிஎன் அப்படிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த .bin ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு அது தேவையில்லை. நான் என்னோடய ரெப்போசிட்ரியில் அவைலபிளாக இருக்குது, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஜெனிமோஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூட் ஆகும். ஜஸ்ட் பூட் ஆகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் வந்து நியூவாக இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அதை இதில் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்னு காமிக்கும். லைசன்ஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஃபோன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டம் ஃபோன், டேப்லெட், கூகுள் நெக்ஸஸ்
நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபோன் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு நேம், அதாவது உங்கள் விர்ச்சுவலாக ஒரு OS யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்குள்ளே என்ன நேம் வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போது 1 அப்படிங்கிற நான் வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் என்ன சைஸ் வேணும் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். எனக்கு சைஸ் தேவையில்லை, அப்படி இருக்கட்டும். இதான் ஒரு நார்மல் ஃபோனாக இருக்கும் உங்களுக்கு. 768 1280 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 9 வரை, இப்போ 10 வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் இருக்குது. உங்களோட ரேமுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ப்ராசஸர் சூஸ் பண்ணிக்கோங்க. மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2GB ஆர் 1GB 4GB அது மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்கள் ரேம் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துக்கோங்க. நேவிகேஷன் ஃபார்னா அந்த சைடில் நீங்கள் ப்ளூ ஸ்டாக் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். சைடில் ஒரு நேவிகேஷன் இந்த மாதிரி இருக்கும், கீழே ஒரு நேவிகேஷன் இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மோட் பிரிட்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு பிரிட்ஜ் அடாப்டர்னு சொல்லுவோம். பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அந்த OSலேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் நெட் கனெக்ஷன். அதனால தான் விளானு அப்படிங்கிறது ஒய்ஃபை, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக காட்டும். இதில் எத்தனை MB இந்த OS ரன் ஆகுதுக்கு அப்படிங்கிற காமிக்கும். அது டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு ரெண்டுமே ரன் ஆகுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு விர்ச்சுவலாக ஒரு ஸ்க்ரீன் ரன் ஆகிருக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த சைஸ் தான் இருக்கும். இதை நம்ம மாடிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நேவிகேஷன் தான், நேவிகேஷன் சைடில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு நான் 9.5 அப்படிங்கிற வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ரேம் யூசேஜ், உங்களுக்கு ரேம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நார்மலாக நம்ம ப்ளூ ஸ்டாக் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் எப்படி நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.